வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். கை விரல்களை ஆதி முத்திரையிலே வைத்துக் கொள்கின்றோம். ஆதி முத்திரையில் வைத்து கைகளை தொடையிலே வைத்துக் கொள்ளலாம். ஓம் கம் கணபதையே நமக என்பதை வாய்விட்டு ஜபிப்பதோடு மானசீகமாக ஓம் சரவண பவ என்று ஜபிக்க வேண்டும். ஓம் கம் கணபதையே நமக என்று ஜபிக்கும்போது பூமி தத்துவத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்வதோடு மானசீகமாக ஓம் சரவணபவ என்று ஜபிக்கும்போது வான்காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்து உச்சரிக்க வேண்டும். வாய்விட்டு ஜபம் செய்வது ஓம் கம் கணபதியே நமக. அஜபா மந்திரமாக ஓம் சரவணபவ என ஜபித்து எந்த தங்குதடையுமின்றி யோகப் பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று பலன் பெற இந்த மந்திரம் துணை புரியும் என்ற நோக்கத்திலே இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். ஓம் கம் கணபதயே நமஹ. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடமோ
அல்லது 21 தடவைகளோ சொல்லி எந்த தங்குதடையுமின்றி யோகப்பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று முழு பலனை பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கை விரல்களை சின்முத்திரையிலே வைத்தவாறு முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சக்தி ஓட்டப்பாதையை ஒழுங்குபடுத்தி யோக நிலையிலே உயர்நிலை அடைய இந்த முருகனுடைய பீஜ மந்திரமானது நமக்கு துணை புரியும். ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகும் புருவ மையத்தை உற்று நோக்கி சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று மேலே வருவதாக பாவனை செய்து உயர் உணர்வு நிலையிலே இருந்து மூச்சை உள்ளிழுக்க தவறாமல் மறவாமல் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மந்திரம் என்ன என்று பார்க்கும்போது ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. இதை சொன்னதற்கு பிறகு டீப் இன்ஹேல் பண்ணும். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. 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 டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம்
ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. Deep inhale. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடம் சொல்லலாம், அல்லது 21 முறை மந்திரத்தை இறையுணர்வோடு உச்சரிக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். இப்பொழுது 3வதாக உடல் உயிர் இடையே நல்ல நட்பு உருவாக மிருத்யுஞ்ச மந்திரம் என்று அழைக்கப்படுகின்ற ஓம் திரையம்பகம் யஜாமஹே என்ற மந்திரத்தை உச்சரிக்க இருக்கின்றோம். இதை காலையிலே குறைந்தது 10 முறை உச்சரித்தால் போதும். இல்லத்திலே இருந்து பயிற்சி செய்கின்ற போது 10 முறை உச்சரித்து நீரிலே சக்தியை பாய்ச்சி அந்த நீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம். நம் மீதும் தெளித்து கொண்டு மீதமுள்ள நீரை நாம் பருகலாம். உடலுக்கும் உயிருக்கும் இடையிலே நல்ல நட்பு உருவாகும். இன்றைய காலகட்டத்திலே நாம் உடல் உயிர் இடையே உள்ள நட்பை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். பிரபஞ்ச உயிர்த்தன்மையோடு நமக்கு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மார்கண்டேய மகரிஷி அவர்களால் வழங்கப்பட்ட மந்திரம் இந்த மிருத்யுஞ்ச மந்திரம். இதை பக்தி சிரதையோடு சொல்லி பலன் பெறுவோம். ஓம்
த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முஷ்யமாமிர்தத். வாழ்க வளத்துடன். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது கைகளை இருதய முத்திரையிலே வைத்துக்கொண்டு சஞ்சீவி முத்திரை என்றும் அழைக்கப்படுவதுண்டு, அபானவாயு முத்ரா என்றும் பேசப்படுவதுண்டு. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம சொன்னோன்னு சொன்ன இது மேலும் நமக்கு உயிர் உடம்பிற்கு வலிமை சேர்க்கும். இந்த முத்திரையில் இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணியில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வீட்டுக்காக சொல்லணும், வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இது பண்ணோன்னா டம்ளரை வச்சுட்டு கையை அது மேலே வச்சு சொல்லிவிட்டு நம்ம மேலே வீட்டிலலாம் தெளிச்சிக்கலாம். அது தனியாக கூட பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த்துக்காக சொல்லும்போது இந்த மாதிரி வச்சுட்டு சொல்லணும், இருதய முதிரையில் கையை வச்சு சொல்லணும். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சதுக்கு பிறகு மூச்சு பயிற்சி செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பு கைகளை கும்பிடுவது போல் வைத்து பெற்றோர்களையும் சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கி இயற்கையை வணங்கி அப்படியே கையை மேலே தூக்கி உச்சந்தலையில் 2 கைகளையும் வச்சு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம், இயற்கை என்ற பேராற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பயிற்சியிலே முழுமையாக ஈடுபட்டு வாழ்விலே எல்லா வகையிலும் ஏற்றம் பெற ஆசீர்வதிக்கப்படுவதாக உணர்கின்றோம். சாந்தி சாந்தி சாந்தி.
வாழ்க வளத்துடன். தியான பயிற்சிக்குள் செல்வதற்கு முன்பு சுவாச கோஷத்தை தூய்மைப்படுத்த, பிராண சரீரத்தை பலப்படுத்த சுவாச பயிற்சி செய்து நாம் தியானத்தை கடைபிடிக்க இருக்கின்றோம். சுவாச பயிற்சியிலே பஸ்திரிகா என்ற பயிற்சி இரு நிலைகளிலே செய்ய இருக்கின்றோம். பஸ்திரிகா செய்து முடித்ததற்கு பிறகு கபாலபதி என்ற பயிற்சி, மூன்றாவதாக ஸ்வானா பிரீத்திங், டாக் பிரீத்திங் என்ற பயிற்சியும், நான்காவதாக நாடி சோதனா என்ற பயிற்சி நாம் இந்த முறை செய்ய இருக்கின்றோம். நாடி சுத்தி, உடல் உஷ்ணமாக இருப்பவர்களுக்கு சிலருக்கு எடுத்த உடனே மூச்சை நிறுத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாடி சுத்தி செய்ததற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு நாடி சோதனா, பூரகம், கும்பகம், ரேசகம் நாடி சுத்தியிலே செய்கிறது. அவ்வாறு செய்து கால சூழலுக்கேற்ப நேரம் இருப்பவர்கள் இறுதியாக 5-4-6-2 என்ற டெக்னிக்கை செய்கிறது நல்லது. இப்போ பஸ்திரிகா என்ற பயிற்சியை செய்கிறோம். இடது கையை அப்படி வச்சு, வலது கையை அப்படி மேலே வச்சு, மேலே தூக்கும்போது நல்லா மூச்சு இழுக்கணும், குனியும் போது ஃபாஸ்ட்டாக விடணும். நாசியிலே இழுத்து நாசியிலே விடுறோம். நாற்பது நொடிகள் இவ்வாறு செய்யலாம். முதல்ல ஒரு 20 நொடி இப்படி வச்சு செஞ்சோம். அடுத்த இது கையை மேலே தூக்கும்போது இன்ஹேல், இறக்கும்போது எக்ஸேல். உள்ள மேலே தூக்கும்போது உட்சுவாசம், இறக்கும்போது வெளிச்சுவாசம். இதுவும் பஸ்திரிகாவுடைய இன்னொரு நிலை தான். வாழ்க வளத்துடன். கொஞ்ச நேரம் அப்படியே சுவாசத்தை கவனித்து இளைப்பாரி, அடுத்ததாக கபாலபதி என்ற பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். கபாலபதி செய்கின்ற போது வயிற்று பகுதி தசைநார்கள் உள்ளே சுருங்க வேணும். எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளியே விடுறதை மட்டும் கவனிச்சா போதும். மூச்சை உள்ளே இழுத்து விடுறோன்னு நினைக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸேல் பண்ணோன்னே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே இழுத்துக்கும் லங்ஸ். நம்ம மூச்சை விடுறது மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க நீரில் நமக்கு கபாலனா இந்த இடம் ஸ்கல்லில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களெல்லாம் வெளியேற்றுவதற்காக செய்கிற பயிற்சி. கபாலபதி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? பஸ்திரிகா. அது செஸ்ட்டில், பேக்கில், லங்ஸ்லலாம் கிளென்சிங் பண்ணும். இது தலையில் உள்ள நீர் பகுதி. இப்போ இப்படி வச்சுட்டு கையை இப்படி விஷ்ணு முத்ரேன்னு நம்ம சொல்லுவோம், நாசிக முத்ரான்னு சொல்லுவாங்க. ரைட்டுக்கு இது, லெஃப்ட்டுக்கு இந்த மோதிர விரல் இப்படி பண்ணணும். இப்படி 10 முறை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு, இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு. அடுத்து த்ரோட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேற்றணும். சிவாவை நஞ்சுண்ட கண்டன்வாங்க. இந்த இடத்துல தான் நிறைய டெபாசிட் ஆகும். இப்போ வைரஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட இங்கே வரும்போதே நம்ம கிளென்சிங் பண்ணிட்டோன்னா உடலில் அந்த கொரோனா என்பது பரவாது.
அதுக்காக இந்த இடத்த வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஸ்வானா ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறது, டாக் ப்ரீத்திங்னு சொல்கிறது. இதை வந்து செய்வதன் மூலமாக தைராய்டு ப்ராப்ளமும் வராது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை செஞ்சு பலனடையலாம். த்ரோட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் நீங்கும். வோக்கல் கார்டுக்கெலாம் நல்லது. இது எப்படின்னா, பஸ்திரிக்கா மூக்கில் இழுத்து மூக்கிலே விட்டோம். இது மூக்கில் இழுத்து வாயை திறந்து நாக்கு வழியாக வெளியே விடணும். நாக்கை வெளியே நீட்டி வெளியே விடணும். 10 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக், திருப்பி இன்னொரு 10 தடவை பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே பிரத்தை கவனிச்சுட்டு திரும்ப ஒரு 10 தடவை. வாழ்க வளத்துடன். இந்த 3 பயிற்சியும் செய்ததன் மூலமாக உடலில் உள்ள நோய்க்கிருமிகள்லாம் வெளியேறிய நிலையில் மேலும் 76,000 நாடி நரம்புகளையும் பலப்படுத்த நாடி சுத்தி பிராணாயாமா என்பதை நாடி சோதனாவாக செய்யற்கின்றோம். நாடி சுத்தி என்பது உள்ளே இருக்கிறது, அதை விட டீப்பாக வெளியே விடுறது. லெஃப்டில் இழுத்தால் ரைட்டில் விடணும், ரைட்டில் இழுத்தால் லெஃப்டில் விடணும். இந்த மாதிரி அன்பர்கள் ஒரு வாரம் பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு வாரத்துக்கு பிறகு 1:4:2, 1 செகண்ட் இழுத்தால் 4 செகண்ட் நிறுத்தணும், 2 செகண்ட் விடணும். அந்த மாதிரி இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் இழுத்துட்டோம், மூடிட்டோம், 4 செகண்ட் உள்ளே இருக்குது, 2 கவுண்ட் வெளியே விடுறோம். 1 செகண்ட் இழுத்து மூடிட்டு 4 கவுண்ட் ஆச்சு. வாழ்க வளத்துடன். 5-4-6-2 என்ற டெக்னிக்கை நம்ம செய்ய இருக்கின்றோம். இந்த 5-4-6-2 என்பது அதிகாலையில் 5 மணி 5:30 மணிக்கு எழுந்து பழகிய அன்பர்கள் முதலிலே கூட இந்த பயிற்சியை செய்யலாம். கொஞ்சம் வந்துட்டு நல்லெண்ணெயில் வாயை கொப்பளிச்சுட்டு நாசியில் நெய், பசு நெய்யெல்லாம் தடவிட்டு செஞ்சால் உடலில் உஷ்ணமாகாது. ரொம்ப பேருக்கு வந்துட்டு பாடி வந்து பித்தா வாதம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த பயிற்சியில் நம்ம எவ்வளோ நேரம் இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 18 முறை கை விரல்களை பிராங்கியல் முத்ரா இப்படி வச்சு, சுண்டு விரல் வந்து இங்கே இருக்கணும், மோதிர விரல் அடுத்த கோட்டில் இருக்கணும், மிடில் ஃபிங்கர் மேலே இருக்கணும், ஆள்காட்டி விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த சுண்டு விரல் இங்கே இருக்குது, மோதிர விரல் இங்கே இருக்குது, மிடில் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்க எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கையை வேணால் வாயு முத்திரையில் இப்படி வச்சுக்கோங்க. பிராங்கியல் முத்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் வராது. ஆஸ்மா, சைனஸு, பிராங்கியல் மேலே வந்து மூச்சு திணறல் ஏற்படுறது அதெல்லாம் வராது. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து 5-4-6-2 செய்கிற போது ரொம்ப தெரபியூட்டிக் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி.
அதனால் இது சித்தர்கள் கையாண்ட முறை. 5 நொடிகள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம், 4 நொடிகள் உள்ளே நிறுத்துகின்றோம், 6 நொடிகள் வெளியேற்றுகின்றோம், 2 நொடிகள் சூன்ய நிலை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாமல் இருக்கிறது. 5 கவுண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுறது பேர் பூரகம், 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது பேர் கும்பகம், 6 கவுண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுறதுக்கு பேர் ரேசகம், 2 நொடிகள் சும்மா இருக்கிறத கேவல கும்பகம்னு சொல்லுவாங்க, சூன்ய நிலைன்னு சொல்லுவாங்க. அதை கால அவகாசம் இருப்பவர்கள் சற்று அதிகமாகவும் அப்படியே செய்யலாம். இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். 5 நொடிகள் உள்ளே இழுத்துட்டு உள்ளே நிறுத்தும் போது பாசிட்டிவாக நினைக்கணும். 6 நொடிகள் வெளியேற்றும். நெகட்டிவ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கணும். 2 நொடிகள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். திருப்பி 5 கவுண்ட்ஸ் இன்ஹேல், 4 counts hold your breath, 6 counts exhale, 2 seconds சூன்யா பீரியட். இன்ஹேல் எக்ஸேல் எதுவும் பண்ணலை. 5 counts inhale, 4 counts hold your breath, 6 counts exhale, 2 counts சூன்யா பீரியட். 5 நொடிகள் சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றோம், 4 நொடி பொழுது உள்ளே நிறுத்துகின்றோம், 6 நொடிகள் வெளியேற்றுகின்றோம், 2 நொடி பொழுது அமைதியாக இருக்கின்றோம். வாழ்க வளத்துடன். இவ்வாறு குறைந்தபட்சம் 18 முறை செய்வது நல்லது. பிராண சரீரத்தை பலப்படுத்தி வாழ்க்கையிலே மேன்மை பெற அனைவருக்கும் இறையருள் துணை புரிய வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இப்பொழுது நாம் மனோன்மணி சித்தர்கள் பயன்படுத்திய வார்த்தை மன உள்மணி. பீனியல் கிளாண்டை, பிட்யூட்ரியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான தியான நுட்பம்தான் மனோன்மணி தவம். பிரபஞ்ச காந்த ஆற்றலை சேமித்து வைக்க கொள்கலமாக இந்த மையமானது பயன்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே இந்த மனோன்மணி தவத்தை நிறைய முறை நாம் பேசியிருக்கின்றோம். வேர் ஹவுஸ் போன்று இதை பிரபஞ்ச காந்த ஆற்றலை சேமிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இடம்.
இம்யூனிட்டி மைண்டில் வந்து எமோஷ்னல் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை காலையில் சக்கரா தியானமும் மாலையில் இந்த தியானமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோடனே நம்மக்கிட்ட ஜீவகாந்தம் சர்ப்ளஸாக இருந்தாலும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ மனோன்மணி தவம் செய்ய இருக்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னையை வணங்கி தந்தையை வணங்கி சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கிக் கொள்கின்றோம். 15 முறை அஸ்வினி முத்திரை செய்வோம். மூலாதாரத்திலே உள்ள உயிராற்றல் மடைமாற்றம் பெற்று ஆக்ஞா சக்கரம் வர விஸ்டம் டீத்தை டைட்டன் பண்ணி மூச்சு எழுங்க. குண்டலினி சக்தி குவிந்தெழுக. தெய்வீக சக்தி திரண்டெழுக. அப்படியே தேர்ட் ஐயில் எனர்ஜி இன்டென்சிஃபை ஆகுது. ஒவ்வொரு சக்கராவாக பண்ண போகிறோம். ஆக்ஞா, மனோன்மணி, பிடரிக்கண், துரியம். அதில் மனோன்மணி மட்டும் 10 நிமிடத்திற்கு குறையாமல் செய்ய இருக்கின்றோம். 5 to 7 minutes ஆக்ஞா சக்கரம் செய்யணும். தேர்ட் ஐ வழியாகவே இன்ஹேல் எக்ஸேல் நடக்கிற மாதிரி கவனிக்கணும். சின்ன ஊசியில் நூலை கோர்க்கும் போது மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு கவனிப்போம்.
வாழ்க வளத்துடன். மகாசக்தி குண்டலினி மடைமாற்றம் பெற்று மனோன்மணி மையத்திலே திணிவு பெறுகின்றது. உச்சிக்கு கீழடியோ உள்நாக்கு மேலடியோ வைத்த விளக்கெறிதடி வாழைப்பெண்ணே என்பார்கள் சித்தர்கள். இரண்டு காதுகளுக்கு மையத்தில் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அழுகணி சித்தர் இந்த மையத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது, கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே உள்நாக்கு மேலேறி உண்புதுமை மெத்த உண்டு. உள்நாக்கு மேலேறி உண்புதுமை மெத்த கண்டவர்க்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்றார். இதனுடைய மகிமைகள் ஏராளம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மனோன்மணி மையம் சீராக இயக்கம் பெற, சக்தி அங்கே திணிவு பெற, உச்சுவாசத்தின் போது என்று ஜபித்து கொண்டே மூச்சை இழுப்போமேயானால் மனோன்மணியிலே நல்ல உணர்வு, அங்கே சக்தி திணிவு பெறுவதை நன்கு உணர்வோம்.
வாழ்க வளத்துடன். மகாசக்தி குண்டலினி பிடரிக்கண் செல்லட்டும். பின்தலையின் மையப்பகுதியிலே மனம் வைத்து சுவாச ஓட்டம் அங்கு நிகழ்வதாக பாவனை செய்து அப்படியே பிடரிக்கண்ணை கவனிக்கிறோம். மைண்ட் இருக்கிற இடத்துல தான் காற்றோட்டம், ஏர் சர்க்குலேஷன், ஜீவகாந்தம், ஹியூமன் மேக்னட்டிசம், லைஃப் ஃபோர்ஸ், உயிராற்றல் எல்லாம் மனசு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். வாழ்க வளத்துடன். மகாசக்தி குண்டலினி பிடரிக்கண்ணிலிருந்து மடைமாற்றம் பெற்று துரியம் செல்லட்டும். உச்சிக்கண் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மரந்திரம் என்று பேசப்படுகின்ற துரிய மையத்திலே சக்தி திணிவு பெறுகின்றது. கையிலே முத்திரைகளை ஆதி முத்திரையிலே வைத்து கட்டவரில் உள்ள வச்சு 4 விரலையும் மூடி 2 கைகளையும் இணைச்சு அடி வயிற்றில் வச்சுக்கிறோம். மகாசக்தி குண்டலினி துரியத்திலே நன்கு திணிவு பெறுகின்றது.
வாழ்க வளத்துடன். நினைவின் ஆழத்திலே நனைந்து அடிமனம் வரை காணுகின்ற போது உச்சிக்கண் திறக்கிறது என்பது பதஞ்சலி யோக சூத்திரம். சில நொடிப்பொழுதிலே தியானத்தை நிறைவு செய்ய உள்ளோம். மெடிடேஷன் பவர் அப்படியே உச்சந்தலையிலிருந்து நெற்றியில், முகத்தில், கழுத்தில், தோள்பட்ட, மார்பு, கைவிரல், கால்வரெல்லாம் பரவட்டும். ஒவ்வொரு செல்களும் தூய்மையும் மேன்மையும் வலிமையும் பெறுவதாக உணர்கின்றோம். இந்த தூய நிலையிலே சங்கற்பம் மேற்கொள்கின்றோம். அருட்பேராற்றலின் பெருங்கருணையினால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனருளால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். By the grace of Almighty, we can achieve good health, strong will, longevity, prosperity, name, fame and wisdom. வாழ்த்துக்கள். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தாருக்கு வாழ்த்து. உற்றார் உறவினர் நண்பர்களை வரிசை கிரமமாக வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே கடமையிலே துணை வருகின்றவர்களை ஒவ்வொருவராக வாழ்த்தி மகிழ்வோம். ஈண்ணல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். லோகக்ஷேமம் ஏற்பட, உலக அமைதி ஏற்பட மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி நிறைவு செய்வோம். ரெண்டு கையும் விரித்து வச்சுக்கிறோம். 3 times வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் சொல்லி முடிக்க போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளத்துடன்.